முதல் நாள் திருப்பலி நன்றி நிறைந்த திருப்பலியாக ஒப்பு கொடுப்போம். கடவுளுக்கு நாம் வெறும் விண்ணப்பத்தை மட்டும்தான் கொடுக்குறோம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குன்னு. அது எல்லாம் தாண்டி கடவுள் நம்மை நிறைவாகி ஆசிர்வதிக்கிறவர் தான். அதனுடைய அந்த ஆசிர்வாதத்தினுடைய தடைகள் என்ன, நம் பாவ நிலை என்ன, நாம் கடவுளுக்கு எப்படி நாம் அர்ப்பணிக்க போகிறோம், நாம் எப்படி மன்னிப்பு கேட்க போகிறோம், பிறரிடம் நாம் எப்படி ஒப்புரவாக போகிறோம். அதே போல் நம்ம மனசில் நிறைய காயங்கள் உண்டு. நமக்கு நினைவில் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற நிறைய காரியங்கள் நம்முடைய ஆள் மனதில் உண்டு. அதில் ஆண்டவருடைய திருவுளம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு ஜெபிக்குவோம். அதே போல் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். இன்னைக்கு திருச்சபையில் மிகவும் மிகவும் பலவீனமான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இல்லை அப்படின்னா, தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதி காண முடியல அப்படின்னா, தூய ஆவியானவர் நம்மள செயல்படாத ஒரு காரணம்தான். ஆகவே தான் இந்த எழுந்திரு கத்தோலிக்கமே அப்படின்னு இந்த 100 பேரை 110 பேரை ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதில் நாம் திருச்சபைக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், குடும்பத்திற்காக நாம் எப்படி நாம் ஒரு நிறைவான வாழ்வு வாழப்போகிறோம், தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நாம் ஆண்டவருக்கு உகந்த சீரத்துவ வாழ்க்கை வாழப்போகிறோம்ன்றதை இந்த 4 நாள் தியானத்தில் நாம் தயாரிப்பு செய்ய போகிறோம். கண்களை மூடி 2 கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஒப்பு கொடுக்கப்படுகிற தெய்வீக திருப்பலிக்காய் நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து, ஆண்டவரே என்னுடைய எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் தருப்போங்கிற ஆண்டவரே, அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு, இந்த புதிய ஆண்டில் முதல் மாதத்தில் ஒரு நல்ல ஒரு தியானத்தை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஆண்டு முழுவதுமாய் எங்களை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக ஜெபிங்க. நம்மளோடு வாழ்ந்திருக்கலாம், வாழ்ந்து இறந்தும் போயிருக்கலாம். அந்த நல்ல ஆத்மாக்கள் அவங்கள ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்று நமக்கு திருப்பலியை நிறைவேற்றுகிற அருமையான குருவினுடைய உடலுள்ள ஆன்மீக நலனுக்காக ஜெபிப்போம். மனசார ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு புதிய ஆண்டு, புதிய ஆசீர்வாதம், புதிய அபிஷேகம், புதிய ஒரு நிறைவான வாழ்வை நோக்கிய ஒரு பயணம், ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் உமது ஆணி கொண்ட கரம் இருக்கட்டும். ஏதோ எனக்கு முன்பாக சிலுவையில் மரித்தவராய், முள்முடி சுமந்து ஆணி கொண்ட காயங்களை ஏற்றவராய், உடல் முழுவதுமாய் சிதைத்து கொண்ட உம்முடைய தெய்வீக திருவுருவம், திரு சிலுவை அடையாளம் எங்களுக்கு மகிமையாக இருக்கட்டும், எங்களுக்கு மீட்பு தருவதாக இருக்கட்டும். அன்னை பரிசுத்த கன்னிமரியால் அம்மல உறுப்பவியாக இருக்கிற எங்களுடைய உன்னதமான அன்னை தேவ மாதாவுக்கு நாங்கள் உண்மையுள்ள பக்தர்கள் அல்ல, மாறாக சீடர்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு வல்லமை கொடுங்க. தூய ஆவியானவர் இந்த இடம் முழுவதுமாய் உமது பரிசுத்த பிரசன்னம் கடந்து வரட்டும். ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்கள் நிரப்புங்க. ஆவியானவரே, எங்களுடைய சொந்த முயற்சியோ சொந்த செயல்களோ அல்ல, மாறாக எல்லாம் உம்முடைய கிருபை தான். நீங்கள் ஆட்கொள்ளுங்க. நீங்கள் வல்லமையா எங்கள் மத்தியில் கடந்து வாங்க. சேர்ந்து நாம் அப்படியே துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனசார துதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றி 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 நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது தூய கிருபை, உமது வல்லமை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். அப்படியே கொஞ்சமாக கரங்களை உயர்த்தி நாம் துதிப்போம். கரங்களை உயர்த்தி, இதோ ஆண்டவரே, அன்று மோயிசன் கரங்களை உயர்த்தி ஜெபித்த போது இஸ்ராயல் மக்கள் வெற்றி கொண்டது போல, இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மத்தியில் முன்பாக பின்பாக வலதுபுறமாய் இடதுபுறமாய் இருக்கிற அருமையான எங்கள் சகோதர சகோதரிகள், குடும்ப உறவுகள் மத்தியில் உமது பரிசுத்த பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியின் துணை கொண்டே நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்களை நீர் வல்லமையாய் தேர்ந்து கொண்டதற்காக நன்றி அப்பா.
இந்த இடம் முழுவதுமாய் உமது பரிசுத்த பிரசன்னம் கடந்து வரட்டும். வாரும் ஆவியானவரே, எங்கள் மத்தியில் கடந்து வாங்க. அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குடும்ப உறவு ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள், அருமையான என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், இவர்களுக்காக நான் நன்றி செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நிமிஷம் மட்டும் எங்களை கண்ணின் மணி போல நீங்கள் வழி நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மேலும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நீர் கண்ணின் மணி போல காத்து வழி நடத்துகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல சத்தமா ஜெபிங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நீ செய்த கிருபைக்கு நன்றி, உமது தயவுக்காய் நன்றி, உமது அன்பிற்காக நன்றி, உமது மன்னிப்பிற்காக நன்றி, உமது பேர் இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விடுதலை தருகிற ஆவியானவர் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும், எங்கள் மத்தியிலே வந்து நிரப்பட்டும். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ வானக தூதர்கள், சேனைகள் எல்லாம், அரியணை சூழ்வோர், ஆட்சி பெறுவர் எல்லாம் மண்டியிட்டு வழங்குகிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா நாவும் அறிக்கை செய்யும்படியாக, தடைகள் எல்லாம் உடைக்கும்படியாக, கட்டுகள் அவிழும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். எங்கள் மத்தியில் கடந்து வாரும், கடந்து வாரும். தூய ஆவியானவரே, வானம் திறந்து வெண்புறா வடிவில் இறங்கி நமது தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அருமையான உபகாரிகள், அருமையான எங்களுக்கு ஸ்பான்சர் செய்த எல்லா நல்ல உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சந்தித்த ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் பேசினீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. எல்லா குருக்கள் வழியாக நீர் தேர்ந்தெடுத்து ஒரு நிறைவான தியானத்தை நாங்கள் ஏறெடுக்க தூய ஆவி எங்களுக்கு முன்பாக அனுப்பினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து பாடி துதிக்கட்டும். சேர்ந்து பாடுவோமா எல்லாரும்? நல்ல கை தட்டி பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து சத்தமா? வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். சேர்ந்து பாடுங்க எல்லாரும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். நல்லா பாடுவோமா சத்தமா? யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அப்படியே கை தட்டி ஆண்டவரை ஆராதித்து பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில பங்கெடுப்போம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். பாடுங்க. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. சேர்ந்து பாடி. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா?
நன்றி சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெபிங்க, கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. விட்டு கொடுங்க உங்களுடைய சுய நலத்தை, உங்களுடைய சோம்பேறித்தனத்தை, உங்களுடைய முடியாத நிலைமையை ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. சேர்ந்து துதிக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, 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 நன்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. வலது கரத்தை உயர்த்தி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருத்தலத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை, உதவி அதிபர், பங்கு தந்தை, பொருளாளர் தந்தை, நிர்வாகத்தில் பணிபுரியும் அத்துணை தந்தையர்கள் சார்பிலே உங்கள் அனைவரையும் இந்த புனித பூமிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த இடம் புனிதமானது, அன்னையின் அருள் பாலிக்கும் இடம். அன்னையினுடைய அருளையும் ஆற்றலையும் பெற்று செல்வதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களையே ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய தேவைகளை ஒப்புக்கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கடவுளின் பிள்ளையாக வாழவும் வளரவும் வேண்டிய வல்லமைக்காக ஜெபியுங்கள். இன்று தமிழகத்திலும் நம் நாட்டிலும் சிறப்பாக பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முறை உற்சாகமாக கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இது நன்றியின் விழா. இந்த நன்றியின் விழாவிலே நாம் ஆண்டவருக்கு எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். பொங்கலை போன்று இனிமையும், பொங்கலை போன்று சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி நம் வாழ்விலே ஆண்டவரின் சாட்சிகளாக இருக்க வேண்டிய வல்லமைக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த 3 நாட்களும் நீங்கள் ஆண்டவருக்குள் ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்டு உங்களை நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் கொண்டாடும் இந்த புனித பலியிலே உம்மை நேசிக்கவும் உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. இவ்வாறு நாங்கள் இன்று ஏறெடுக்கும் நன்றியின் நாளிலே நீர் எங்களுக்கு செய்த அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வின் மையத்திலே நீர் இருந்து எங்களை செயல்படுத்த வேண்டுமென மன்றாடுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளென்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி கொசை. 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். எழுந்து நிற்போம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். சத்தமா கை தட்டி பாடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா பாடி எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஜெபத்துக்கும் கோடான கோடி நன்றி, ஸ்தோத்திரம். நான் ஒரு வாரமாக கண்ணில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் 10 நாளைக்கு மேலே ஆச்சு நான் எதுவுமே வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ரெட்டினா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் முறையாக பைபிளை எடுத்து இறை வார்த்தையை வாசித்தேன். என்னால் வாசிக்க முடியுது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். 10 நாளாக நான் ஒன்றும் வாசிக்கலை அதிகம். ஏன்னா ரொம்ப கண்ணாடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறும் இடம் இது அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அது உண்மைங்க. அது உண்மை. 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ஆஃபீஸில் உட்காந்துருந்தப்ப ஒரு தம்பதியினர் வந்தாங்க. கணவன் மனைவி, வயசானவங்க. ஃபாதர் செபாஸ்டின் நீங்களா அப்படின்னாங்க. ஆமாம், உட்காருங்க. என்ன விஷயம்? இல்லை, இங்கேருந்து திருத்தலத்திலிருந்து வேளாங்கண்ணி குரலொலி, வேளாங்கண்ணி காலிங்னு சொல்லி தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ஒரு மாத பத்திரிக்கை வெளியிடுது. யார் வீட்டுக்காவது வருதா வேளாங்கண்ணி குரலொலி, வேளாங்கண்ணி காலிங் பத்திரிக்கை? யார் வீட்டுக்காவது? ஒருத்தர் கைதட்டுவான். ஒன்று கண்ணேகன்னு. ஓகே, நீங்கள் போகும்போது சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டு போகலாம். அந்த மாத பத்திரிக்கை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பத்திரிக்கை நான் தான் எடிட்டர், நான் தான் ஆசிரியர். அந்த வந்தவங்க சொன்னாங்க, அந்த வேளாங்கண்ணி குரலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் ஃபாதர், நன்றி சொல்லணும், அதுக்காக வந்தோம். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பேரெல்லாம் சொல்லி, நான் என்எல்சியில் வேலை செஞ்சு, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிருக்கேன். என் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபு. எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவள் நெய்வேலியில் இருக்க குளூனி ஸ்கூலில், நம்ம சிஸ்டர் ஸ்கூலில் அவள் டீச்சராக இருக்கா, பிஜி டீச்சராக இருக்கா. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, அப்படி உள்ள அந்த பிள்ளை ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே சாயந்தரம் அம்மாக்கிட்ட ரொம்ப வேதனையோடு சொன்னிச்சான், தலை வலிக்குது அப்படின்ட்டு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சூடாக டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அநேகமாக ஸ்கூலில் ஓவர் ஒர்க்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள டீ போட்டு கொடுத்தாங்க. 6 மணி 7 மணி ஆச்சு. தலைவலி அதிகமாகியது. மறுபடி வீட்டில் இருந்த பாராசிட்டமல் மாதிரி ஏதோ மாத்திரையை எடுத்து இதை போட்டுட்டு, மகளே நீ கொஞ்சம் தூங்குனீன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையை போட சொல்லி
அந்த பொண்ணை ஆசுவாசப்படுத்தினாங்க. 9:10 வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரில. லோக்கலில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம்னு அந்த பொண்ணை வந்து, அது 3 மாத கர்ப்பிணி, கல்யாணமாகி 1 வருஷம்தான் ஆகுது. அந்த பெண்ணை டாக்டரிடம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே டாக்டர் பார்த்துட்டு, இது வந்து கொஞ்சம் சீரியஸாக தெரியுது, ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்க்கணும், நீங்கள் வந்து பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி, நெய்வேலியிலேருந்து அங்கேருந்து பக்கம்தான், ஜிப்மருக்கு கொண்டு போக சொன்னார். ஜிப்மரில் போய் நைட்டு மிட் நடு இரவில் அந்த பொண்ணை வந்து அட்மிட் பண்ணி எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தப்ப தான் அந்த உண்மை தெரிஞ்சுது. என்னன்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு வந்து தலையில் மூளைக்கு பக்கத்தில் ஒரு இரத்த கட்டி, ஒரு பிளட் கிளாட் இருக்குது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த இரத்த கட்டியை உடனே அகற்றலைன்னா உயிருக்கே ஆபத்து வரும், தாயும் சேயும் உயிருக்கே ஆபத்து வரலாம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்துருங்க. இங்கே அதுக்கு வசதி இல்லை. சென்னை போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அவங்க தான் இதை வந்து ஸ்பெஷலாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சென்னைக்கு போரூர் ராமச்சந்திரா ஆஸ்பத்திரிக்கு ரெஃபர் பண்ணினாங்க. இவங்க அங்கே போயிருக்காங்க, விடலை, எப்படியாவது மகளை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு அங்கே போய் மறுபடியும் ஸ்கேன் பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸும் சொன்னாங்க, ஆமாம் உண்மை தான், அந்த கட்டியை உடனே அகற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டியை அகற்றுவதற்கு ஆப்ரேஷனுக்கு டைம் குறித்தாங்க. காலையில் 8:30 மணிக்கு ஆப்ரேஷன் நடைபெறும். அதுக்கிடையில் ஒரு சில மணி நேரம் தான் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணை வந்து ஆப்ரேஷனுக்கு தயார் பண்ணாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க, தலையில் ஆப்ரேஷனுங்கிறதுனால, மூளையில் ஆப்ரேஷனுங்கிறதுனால தலையை மொட்டை அடித்தாங்க. அந்த அம்மானால் தன்னுடைய மகளின் நிலையை பார்த்து 2 அம்மா அப்பா அழுது ஜெபம் பண்ணி வேண்டிகிட்டே இருக்கிறாங்க. மொட்டை அடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்புறதுக்காண்டி ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு அவளை இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு ரெடி ஆனப்போ அவங்க அம்மா 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹேண்ட்பேக்கை திறந்து, அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து அதில் வச்சுருந்த ஒரு மாதா எண்ணெய் பாட்டில் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க? மாதா எண்ணெய், சின்னதாக வெள்ளை பாட்டில், ப்ளூ கலரில் மூடி இருக்கும், சிவப்பு கலர்லேயும் இருக்குது. இந்த மாதா குளத்தில் விற்கிறாங்க, கோயில்லையும் விற்கிறாங்க. அந்த மாதா எண்ணெய் பாட்டில் இந்த அம்மா எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பாங்களாம். எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போவாங்களாம். அதுக்கு திடீர்னு அது ஞாபகம் வந்துச்சு போல இருக்குது. அந்த அம்மா அந்த மாதா எண்ணெய் பாட்டிலை எடுத்து திறந்து அந்த மொட்டை அடிக்கப்பட்ட தன் மகளின் தலையில் ஒரு சிலுவை அடையாளம் பெருசாக வரைஞ்சான். அந்த எண்ணெயை தொட்டு நேர்கோடு வரும்போது சொன்னிச்சான், மகளே நீ ஆஸ்பத்திரிக்கு வரல, கோயிலுக்கு வந்திருக்கிற அப்படின்னுச்சான். அப்புறம் குறுக்கு கோடு, சிலுவை அடையாளத்தில் குறுக்கு கோடு போடும்பொழுது குறுக்கு கோடு போட்டுக்கிட்டே சொன்னிச்சான், நீ ஆப்ரேஷன் செய்ய போகலை, இயேசு ஆண்டவரை சந்திக்க போகிற அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அந்த தலையில் கை வச்சு ஆசீர்வதித்து தியேட்டருக்குள்ளே அனுப்பி விட்டுச்சான். 3.5 மணி நேரம் ஒரு சத்தமும் இல்லை, ஒரு நியூஸும் இல்லை, தாயும் செய்யும் நலமாக இருக்காங்களான்னு தெரில. 3.5 மணி நேரம் கழித்து அந்த டாக்டர்ஸ் வெளியே வந்தப்போ அந்த சீஃப் டாக்டர் சிரிச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட போய், 3.5 மணி நேரம் பயந்துட்டிங்களா, உங்கள் மகளுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் மகளுக்கு ஒன்றும் இல்லை, கடைசியாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்ப்போமேன்னு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம், அதில் அந்த கட்டியே இல்லை. அந்த கட்டி இருந்த இடத்துல அது சிறு சிறு துகள்களாக இருக்குது, தூளாக இருக்குது, உடஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கட்டி உடஞ்சிருச்சு, மறையுது, கரையுதுன்னு அர்த்தம். அதை மாத்திரையிலே நம்ம சரி பண்ணிடலாம், அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை, அந்த பெண்ணை பெற்றோரிடம் ஒப்பு கொடுத்தாராம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் நமக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான, சிநேகமான, அன்பு கொண்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். தாய், ஆரோக்கிய தாயை பெற்றிருக்கிறோம். அதனால் இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இது உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். நீங்கள் இந்த 3 நாட்களும் உங்களையே ஒப்பு கொடுத்து அன்னையினுடைய பிரசன்னத்தில் போகும்போது, வரும்போது, வெளியே எல்லா இடத்துலையும் அன்னையின் பிரசன்னம் தான் இங்கே இருக்கும்.
ஆரோக்கிய தாயின் வல்லமையும் ஆற்றலை நீங்கள் பெற்று திரும்ப போகும்போது ஊட்டம் பெற்றவர்களாக, சக்தி பெற்றவர்களாக நீங்கள் திரும்ப செல்லும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்கிற பார்க்கணும். அதனால் இந்த 3 நாட்களும் நீங்கள் தயவுசெய்து, இது பொங்கல் ஹாலிடேஸு, பல்வேறு காரணங்களுக்காக நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களே முடிஞ்ச வரைக்கும் இந்த வளாகத்தில் ஒப்பு கொடுங்க, ஜெபியுங்கள், மற்றவங்களுக்காண்டி ஜெபியுங்கள். உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்து கொள்கிறேன். இன்று ஆண்டவர் அந்த தொழுநோயாளரை குணப்படுத்துகிறாருங்கிற பார்க்குறோம். நீங்கள் வேளாங்கண்ணியில் இருக்கீங்க. இந்த தாய்க்கு பேரே ஆரோக்கிய தாய். என்ன தாய்? ஆரோக்கிய தாய். அந்த நலம் தரும் தாய் அப்படிங்கிறத பார்க்குறோம். வேளாங்கண்ணிக்கும் நோய் நோக்காட்டிலிருந்து விடுதலைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. நிறைய அதனால தான் அந்த வரம் கேட்டு நிறைய பேர் வர்றாங்கங்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் எப்பொழுது நம்மை தொடுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, அவர் நம்மை தொடுவது நாம் அவர் மீது அளப்பரிய நம்பிக்கை, விசுவாசம் வைக்கும் பொழுது. அளப்பரிய நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கணும். அந்த நம்பிக்கையில் தான் நாம் ஆண்டவரை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப சிரமம். நமக்கு பல்வேறு சவால்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. அந்த அளப்பரிய அன்பை நாம் சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அந்த ஒரு விசுவாசம் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விசுவாச நிலை, அதை பற்றி தான் நீங்கள் பார்க்குறோம். அந்த தொழுநோயாளர் அவரை பார்த்து, ஆண்டவரே என்னை நீர் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரே என்னை நீர் குணப்படுத்தும். இதே பர்த்திமையை பற்றி வாசிக்கிறோம் மார்க்கு நற்செய்தியில். அவர் பர்த்திமையை ஆண்டவரை பார்த்து, அவர் ஒரு குருடர், அவர் ஆண்டவர் போகிறாரு அப்படிங்கிறத பார்த்து, யார் இது, நாசரேத்து இயேசுவா அப்படின்னா 2 கையும் விரித்து, நாசரேத்து இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கம் வையும் அப்படின்னார். ஆண்டவர் நின்று அவரை கூப்பிட்டார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? அவர் சொன்னால், இந்த மாதிரி நான் பார்வை பெற வேண்டும், உமது நம்பிக்கை உமக்கு சுகம் கொடுக்கிறது அப்படின்னு கண்ணில் கை வச்சார். பார்வை கிடைத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கேயும் அவரை தொட்டார் அப்படின்னு சொல்லுது. இந்த தொடுதல் அப்படிங்கிறது இந்த தியானத்தின் அனுபவமாக உங்களுக்கு இருக்கணும். இந்த தியானத்தின் அனுபவமாக இருக்கணும். அவர் அவர் ரிமோட்டில் தூரமாக நின்று அவர் குணமாகுகன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது பக்கத்தில் போய் குணமாகுகன்னு சொல்லியிருக்கலாம். இவர் கிட்டத்துலேயும் போனார், அவரை தொட்டார். தொழுநோயாளரை நாம் யாரும் தொடுறதுக்கு விரும்ப மாட்டோம். அது ஒரு தோல் நோய், தொற்று நோய். ஆகவே அவங்கள நம்ம ஒதுக்கி தான் வைப்போம், கிட்டத்துலலாம் இருக்க மாட்டோம். அதனால் இவர் போய் அவரை தொட்டார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, கடவுளுடைய அன்பு அளப்பரியது. ஒரு பாட்டு பாடுறோம், எல்லைகள் இல்லாத சிநேகம் தெய்வ சிநேகம். எல்லைகள் இல்லாத சிநேகம் தெய்வ சிநேகம். கடவுளுடைய அன்புக்கு நோ ஃப்ரான்டியர்ஸ். கடவுளுடைய அன்புக்கு எல்லையே இல்லை. 24/7 அவர் நம்மை அன்பு செய்கிறார் பார்ப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம நினச்ச போது நன்றி உள்ளவங்களாக இருப்போம், அன்பு செய்வோம். நினைக்காத போது நமக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கிடுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவரை தொட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. ஆண்டவர் நம்மை தொடுகிறார். உங்கள் ஒவ்வொரு உள்ளத்தையும் அவர் தொடுகிறார். இந்த 3 நாளில் எப்போ தொடுவாருன்னு தெரியாது. அதனால தான் ஜெபம், அதனால தான் பாட்டு, அதனால தான் அமைதி, அதனால தான் பூசை. இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நாளில் டைம் டேபிள் பார்த்தேன், கொடுத்துருக்காங்க. அருமையாக உங்களுக்கு வடிவமைத்து இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஒரு நேரம், ஏதாவது ஒரு நேரம், ஒரு நொடி, ஒரு இடம், ஒரு செயல், நீங்கள் அடரேஷன்லாம் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒன்றில் கடவுள் கண்டிப்பாக உங்களை தொடுகிறார். அது இந்த 3 நாளில் எப்போ வேணாலும் நடக்கும். அப்போ ஆண்டவர் என்னை தொடுதல், அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். அதாங்க நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு மாற்றத்தை கொண்டு வரும்.
அதுதான் நமக்கு வல்லமையை சேர்க்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏதாவது ஒன்று. அதனால் எல்லா செஷனும் அட்டன் பண்ணணும், எல்லா அடரேஷன்லேயும் கலந்துக்கணும், எல்லா செயல்பாட்டிலையும் ஈடுபாட்டோடு இருக்கணும். உங்களை ஆண்டவர் தொடுகிறார் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். எனவே அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 நாட்களை, பொங்கல் திருநாள், நீங்கள் பல்வேறு வேலைகள் இருந்திருக்கும், சிரமங்களுக்கிடையே நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இதை ஒரு பயனுள்ள தியானமாக நீங்கள் மாற்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உமக்கது ஈடாகுமா, உமக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், சேர்ந்து பாடுவோம். எது வேண்டும் உமக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உமக்கது ஈடாகுமா, உமக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருவேரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நாளத்தினாலும் ஒரு கரங்களை படையினை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த அப்பரச காணிக்கைகளின் வழியாக எங்கள் நன்றியை ஏற்றருள்வீராக. எங்கள் பாவங்களை போக்கி உமக்கு வந்த காணிக்கையாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும்
ஒன்றாக இணைந்து என்றென்றும் என்றென்றும் பாடுவதாவது. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்லா சத்தமா கை தட்டி. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது பரம அன்பில் நிறைவு காண செய்தல்வீராக.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் யாவரையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவர்தம் கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திரு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தயவுசெய்து அருகில் இருப்பவரின் கரங்களை கோர்த்துக்கொள்வோம். அருகில் இருப்பவரின் கரங்களை கோர்த்துக்கொள்ளுங்கள். அமைதியின் ஜெபத்தை ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமது. கோர்த்திருக்கும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. கரங்களை விட்டுடுவோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றோர்.
தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீர் இல்லையே நான் இல்லையே, உன்னுறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவானே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவானே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, அன்பானவா அருளானவா, துணையின்றி நீயாக வர வேண்டுமே, துணையின்றி நீ வாழ வர வேண்டுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உம் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீர் இல்லையே நான் இல்லையே, நீர் இல்லையே நான் இல்லையே, உம்முறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உம் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் அன்பில் என்னை வைத்து நீ காக்கிறாய். உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கிறாய். ஒளியானவா உயிரானவா, ஒளியானவா உயிரானவா, உன் அன்பு நிலையாகும் வர வேண்டுமே, உன் அன்பு நிலையாகும் வர வேண்டுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உம் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீர் இல்லையே நான் இல்லையே, நீர் இல்லையே நான் இல்லையே, உம்முறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே. நன்றியுடன் மன்றாடுவோமாக.
அன்பின் இறைவா, நாங்கள் ஏற்றுக்கொண்ட உமது திருவுடல் திரும் இரத்தத்தால் ஊட்டம் பெற்று உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்வின் நன்றி பலியால் எங்கள் வாழ்வு வளமும் நலமும் பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிலே வாழ்ந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வலது கரத்தை உயர்த்தி உன்னதமான கன்னிமரியாளுக்கு நன்றி சொல்லி பாடுவோம். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க